பொங்கல் விளையாட்டு போட்டி எங்க ஊர்ல 3 நாள் நடப்போம். இந்த 3வது நாள் தான் சும்மா திருவிழா மாதிரி கூட்டமும் வரும். விளையாட்டு போட்டி ரொம்ப நிறைய இருக்கும். பண்ணும் வாழைப்பழமும் சாப்பிடுறதா எங்க ஊர்ல விளையாட்டு போட்டி. போட்டியில நானும் கலந்துட்டு எங்க ஊர்ல நிறைய பசங்க சேர்ந்து சில பேர் வெற்றியும் பெற்றாங்க. பொங்கலுக்கு விளையாட்டு போட்டி நடத்தும் போது முதல் நாள் 2 நாள் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. விளையாட்டு போட்டி கடைசி நாள் முடிக்கும் போது ரொம்ப கஷ்டமும் கவலையா தான் இருந்துச்சு. இனிமே பொங்கல் விளையாட்டு போட்டி 2027 தான். ஒரு ஊருக்குள்ள 3 நாள் விளையாட்டு போட்டி நடத்துறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. 3 நாள் விளையாட்டு போட்டி எங்களுடைய பசங்களோட ஒத்துழைப்பு இருந்ததால தான் நாங்க 3 நாள் விளையாட்டு போட்டி எங்களால நடத்த முடிஞ்சு. சில ஊர்களில் பொங்கலுக்கு 1 நாள் விளையாட்டு போட்டி வைப்பாங்க, 2 நாள் வைப்பாங்க. நாங்க மட்டும் தான் 3 நாள் வைப்போம். காரணம் என்னன்னா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும், ஊர் மக்களும் ரொம்ப ஜாலியா இருக்கணும். இந்த பொங்கலோட முடிஞ்சு போச்சு. அந்த 3 நாள் விளையாட்டு போட்டில நாங்க ரொம்ப சந்தோஷமும் ஜாலியா இருந்தோம். இனிமே அடுத்த வருஷம் தான் அந்த பொங்கலுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம ஊர்ல கோவில் திருவிழா எப்படி வருமோ அதே மாதிரி தான் எங்க ஊர்ல பொங்கல் திருவிழா வந்து ரிப்பன் கட்டத்துல இருந்து ரேடியோ செட் வச்சதுல 3 நாள் சும்மா திருவிழா மாதிரி களைகட்டி இருந்துச்சு. உலகத்திலே கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி சொந்த ஊருக்கு விருந்தாளியா வந்துட்டு போறதுதான் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். போன வருஷ பொங்கலோட இந்த வருஷ பொங்கலை நாங்க ரொம்ப சந்தோஷமா வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணோம் எல்லாருமே. இந்த வீடியோ பாக்குறவங்க உங்க ஊர்ல என்னென்ன விளையாட்டு போட்டி வச்சிருந்தீங்களோ பொங்கல் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க, முடிஞ்சல வீடியோ ஷேர் பண்ணுங்க.